பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. வீடியோ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. So hello friends, வணக்கம். Welcome back to Star Natural Beauties Tamil Beauty channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மருதாணி hair mask. So மருதாணி முடிக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து நீங்க ரெகுலரா அதாவது வாரத்துல ஒரு தடவை உங்க முடியில அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைய முடி உதிர்வு அதாவது முடி நிறைய கொட்டுது அப்படினாவோ இல்ல உங்களோட முடி வந்து நல்லா திக் ஆகணும் நல்லா அடர்த்தி ஆகணும் அப்படினாவோ இல்ல வந்து முடி நல்லா சீக்கிரமா நீளமா வளரணும் அப்படினா சோ இந்த மூணுமே உங்களோட ப்ராப்ளமா இருந்ததுனா நீங்க வந்து கண்டிப்பா இந்த மருதாணி ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். சோ இத ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பாருங்க. இந்த ஹேர் மாஸ்க் செய்யறதுக்கு உங்களுக்கு 3 இன்கிரிடியன்ட்ஸ் தேவைங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமானது வந்து மருதாணி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர், அப்புறமா ஒரே ஒரு முட்டை, அப்புறம் விளக்கெண்ணெய். ஸோ முட்டை பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன், முட்டை வேணாம் வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா சோஃபார் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் வந்து வெஜிடேரியனாலும் நம்ம சாப்பிட போகிறதில்ல, ஹேரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம வெள்ளைக்கரு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், மஞ்சக்கரு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து முட்டை யூஸ் பண்ணால் ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி அதனால தான் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மருதாணி பவுடர் 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ மருதாணி பவுடர் பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் அளவுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப முடி நீளமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சா கூட எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய முடி வந்து மீடியம் லென்த்து, அதனால் நான் வந்து 1 கப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு மஞ்சள் கரு போட்டிங்கன்னா ரிசல்ட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அதை பற்றின ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மஞ்சள் கருவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க. அந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் ஹேர்னால் 1 டேபிள் ஸ்பூன் போதும், அதுவே லாங் ஹேர்னால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாகவே இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் முடியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து ஓவர் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து முட்டையோட வெள்ளைக்கருவும் இந்த விளக்கெண்ணையும் யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதாகாது, முடி வந்து ஓவர் ட்ரை ஆகாது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஃபோக் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இதை மாஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கட்டியுமே இல்லாமல் சூப்பராக வந்து மருதாணி மாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் ஆகுங்க. ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண உடனே உங்கள் முடியில் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் இந்த மாஸ்க் வந்து அப்படியே நீங்கள் விட்டுறணும். ஓகே, ஸோ தட் வந்து என்ன ஆகும்னா அந்த மருதாணி அப்புறமா அந்த விளக்கெண்ணெய் அப்புறம் முட்டை எல்லாமே ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க்காக அது மாறிடும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து மார்னிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து லைக் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். இந்த மருதாணி ஹேர் மாஸ்க் வந்து எவ்வளோ நேரம் உங்கள் முடியில் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 மணி நேரம், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னா மினிமம் 1 மணி நேரம் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து உங்கள் அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்களெல்லாம் அப்சர்வ் பண்ணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை அப்ளை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக 1 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் முடியல விட்டுடலாம். எத்தனை நாள் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னா அப்ளை பண்ணி 2 வாரத்துலலாம் கிடைக்காதுங்க. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஒரு
6 வாரம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து டெஃபினட்டாக உங்கள் முடியில் வந்து நீங்கள் சேஞ்சஸை ஃபீல் பண்ணுவீங்க. வாரத்தில் ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். லைக் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை இல்லை சண்டே எப்பயாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் போதும். ஸோ தொடர்ந்து 6 வாரம் போட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் வந்து ரிசல்ட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பியூட்டி டிப்போட உங்களை சந்திக்கிறேன். பாய்.